GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நடத்தி வந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஆர் வைத்திலிங்கம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக திமுகவில் இணைந்துள்ளார். தமிழக அரசியலில் மூத்த தலைவராக விளங்கி வருபவர் ஆர் வைத்திலிங்கம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அவரது நெருங்கிய ஆதரவாளர்களில் ஒருவராகவும் அவர் அமைத்த நால்வர் அணியில் ஒருவராகவும் இருந்தவர். சாதாரண அதிமுக தொண்டராக தொடங்கி சசிகலா குடும்பத்துடன் நெருக்கம், தான் சார்ந்த சமூக செல்வாக்கு ஆகியவற்றால் அதிமுகவின் டெல்டா மாவட்ட தளபதியாக வலம் வந்த வைத்திலிங்கம் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2001ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியிலிருந்து முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் முறை எம்எல்ஏ ஆனபோதே அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பதவி வகித்தார். அதனைத் தொடர்ந்து 2006 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளில் அடுத்தடுத்து அதே ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அமைத்த ஜெயலலிதா தனது அமைச்சரவையில் வைத்திலிங்கத்திற்கும் இடம் கொடுத்தார். ஆனால் 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் எதிர்பாராத விதமாக வைத்திலிங்கம் தோல்வியடைந்தார். இருப்பினும் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டு ஜெயலலிதா அவரை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார். இந்த சூழலில்தான் ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு மறைந்தார். அவரது மறைவுக்கு பின் அதிமுகவிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள், கோஷ்டி மோதல்கள், இரட்டை தலைமை உள்ளிட்ட பிரச்சனைகள் தலைவிரித்தாடின. சசிகலா மற்றும் டிடிவி தினகரனின் உதவியோடு முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்திற்கு வந்தவுடன் அவர்கள் இருவரையும் அடியோடு ஓரங்கட்ட முடிவெடுத்தார். அதன்படி கட்சியில் தனக்கு இருக்கும் எம்எல்ஏ ஆதரவுகளை அதிகரிக்கும் முயற்சியில் இறங்கினார். அதே சமயம் டிடிவி தினகரனும் தங்கள் தரப்பு எம்எல்ஏக்களை தக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் தனது தரப்பு எம்எல்ஏக்களான வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்களை தினகரன் பக்கம் செல்லாமல் தடுத்து எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்கு சிக்கல் வராமல் பாதுகாத்தார் வைத்திலிங்கம். அதன் பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தாலும் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் எம்எல்ஏ ஆனார் வைத்திலிங்கம். ஆனால் அதன் பிறகு அதிமுகவில் மீண்டும் இரட்டை தலைமை விவகாரம் சூடுபிடித்தது. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி கே பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டனர். ஆனால் காலப்போக்கில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் 2022இல் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு முயற்சி செய்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஒருங்கிணைப்பாளர் பதவியை செல்லாது என அறிவித்தார். மேலும் பொதுக்குழு மூலம் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு வைத்திலிங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து வெளியேறினர். பின்னர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை தொடங்கிய அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தனர். அதிலும் வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்ததோடு அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமையும் என்றார். ஆனால் எடப்பாடி தரப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்கார்டு போட்டுவிட்டது. இந்த நிலையில் வைத்திலிங்கம் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக திமுகவில் இணைந்துள்ளார். ஜனவரி 21ஆம் தேதி காலை சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்த அவர் தனது மகனுடன் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தார். அவரது மகன் பிரபுவும் திமுகவில் இணைந்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம், மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்துள்ளேன். அண்ணா தொடங்கிய தாய் கழகத்தில் நான் இணைந்துள்ளேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்படுவது உகந்ததாக இல்லை. அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது.
என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அதிமுக அழைத்தது. நான் செல்வதற்கு தயாராக இல்லை. ஒன்றாக இணைந்தால்தான் வருவேன் என்ற நிலையில் இருந்தேன். அவருடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. இப்போது திமுக தான் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறது. அதனால் திமுகவில் இணைந்துள்ளேன் என்றார். டெல்டா மாவட்டத்தில் அதிமுகவின் முகமாகவும் சசிகலாவின் விசுவாசியாகவும் ஓ பன்னீர்செல்வத்தின் தளபதியாகவும் இருந்த வைத்திலிங்கம் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது திமுகவுக்கு டெல்டா பகுதிகளில் கூடுதல் பலம் சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது. முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது. அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்து நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது. தஞ்சை அதிமுகவா சுதந்திரமா செயல்பட சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. அதாவது என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள். நான் செல்வதற்கு தயாராக இல்லை. ஒன்றாக இணைந்தால்தான் என்ற நிலைமையில் இருந்தேன். அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள் கைதி எண் 9658 இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2 தீ பரவட்டும் திராவிட மாடல் சங்ககாலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை பாரியின் வழித்தோன்றல் கலைஞர் மனங்களும் மனிதர்களும் இவை வெறும் புத்தகங்கள் அல்ல. தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.